அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி, ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான், 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் குரு பகவான். இந்த குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் உச்சபலம் அடையக்கூடிய காலம் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு இந்த பெயர்ச்சி ஏற்பட போகுதுங்க. இந்த பெயர்ச்சி நாள் நம்மளுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட சாதகமான யோக பலன்கள் நமக்கு அமையப்போகுது, இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னா தொழில், குடும்பம், பொருளாதாரம், பண வரவு சார்ந்த சில நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்கக்கூடிய அன்பு சார்ந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி அன்பின் சின்னமாக கொண்ட ராசி, வில் அம்பு ஆச்சுங்களா. தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தில் அக்னி தத்துவம், யாகத்தின் தத்துவம் அப்படின்னா யாகத்தின் நெருப்பின் தத்துவம் கொண்ட ராசி தனுசு ராசி. அதுவே பாக்கிய ஸ்தானாதிபதியாக 9ஆவது வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் எப்போவுமே தானத்தையும் தர்மத்தையும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப வள்ளலாக இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரர். இவங்க எப்போவுமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கத்தான் தெரியும், கை நீட்டி வாங்க தெரியாது. தர்ம காரியங்கள் செய்கிறதுல ரொம்ப பிடிச்ச மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதே சமயத்தில் பிறந்த ஊர் மட்டும் இல்லை, எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்தில் உங்களுக்குன்ட்டு ஒரு பேர் புகழ், மற்றவங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பொசிஷனை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. அதுதான் தனுசு ராசிக்காரருடைய குணம். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் இருக்கக்கூடியவங்க. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது, கோயில் நிர்வாகம் பண்ணுறது, அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு ஏதாவது நம்மளுடைய காலத்துக்கு பின்னால் கூட நம்மளுடைய பேரில் ஏதாவது ஒன்று தர்ம ஸ்தானங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு சனி பெயர்ச்சினால் 4ஆம் இடத்தில் அர்த்த அஷ்டம சனி, இதற்கு முன்னால் பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் கேது, இதெல்லாமே இருந்ததுனால கண்டிப்பாக சில மனசளவில் சில மன நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும். சில திட்டங்கள் தீட்டுறதுலையும் சில செயல்பாடுகள் பண்ணுறதுலையும் ஓரளவுக்கு நமக்கு சாதகமான விஷயங்கள் இருந்தாலும் சில நமக்கு பிடிச்ச விஷயங்கள் கொஞ்சம் கைவிட்டு போன மாதிரியும் அது இன்னும் தள்ளி தள்ளி போன மாதிரியும் இருந்திருக்கும். இந்த விஷயத்தினால உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் உச்சமடைகிறார். என்னங்க 8ல் போய் குரு உச்சமடைகிறாரு, 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் தானே, அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தையே அதாவது ஒரு பலத்தோடு உட்காரும்போது அதை நன்மையைத்தான் செய்வார். சரிங்களா. இது விபரீத ராஜயோகம் கூட சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த குரு பகவான் 12ஆம் பாவகத்தை 5ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால சுப செலவுகள் செய்வீங்க. சுப செலவுகள்னால் ஒரு கடனை கூட நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஒரு கடனை கூட வாங்கலாம், ஒரு லோனே கூட வாங்கலாம். ஒரு தேவையான ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவுக்காக பணம் வாங்குவீங்க. சரிங்களா. அது மட்டும் கிடையாது, வராத பணமே கூட உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதான் விபரீத எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடக்கிறது. ஒரு முடியாத விஷயத்தை நம்ம முடித்து காட்டுறது. சரிங்களா. நமக்கு இது கிடைக்காது அப்படின்னு நினச்சிருக்கிற போது ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தோம், அவங்க பார்த்தா எத்தனையோ முறை கேட்டாச்சு, கிடைக்கவே இல்லை. ஒரு லோன் போட்டோம், ஆனால் அந்த லோன் பார்த்தோம்னா அது இன்றைக்கி நாளைக்குனே ஆகிட்டு இருக்குது, வரவே மாட்டேன். வந்தால் அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம், நல்ல வீடு, ஆனால் இது நடக்க மாட்டேங்குது. ஒரு பேங்க் இல்லை 3 பேங்க் போன முடியல, அவ்வளோதான் நினச்சிட்டு போய் திடீர்னு பார்த்து ஒரு பேங்க்கில் ஓகே ஆகிடும். அந்த மாதிரி இந்த 8ஆம் இடத்தில் குரு உச்சபலம் அடையும் போது சரிங்களா, நம்மளால் சொந்த வீட்டில் குடியிருக்க முடியுமா, இல்லை நாம் நினச்ச ஒரு வாழ்க்கை அமைச்சிக்க முடியுமா, இல்லை நாம் எதிர்பார்க்குற ஒரு ஊரில் போய் ஒரு வேலை செய்ய முடியுமா, ஒரு அரசாங்க வேலையோ இல்லை வெளிநாட்டு வேலையோ இல்லை நமக்கு பிடிச்ச வேலை. சரிங்களா. இது எல்லாமே முடியுமாங்கிறது முயற்சி எடுத்தது முடியாமல் இருந்த விஷயத்த இந்த 8ல் போய் குரு உட்கார்ந்து ஆட்சி பலத்தை பெற்று அதனால் அந்த 12ஆம் பாவத்தை பார்க்கும்போது 5ஆம் பார்வையா, அப்போது ஒரு நல்ல முயற்சி சக்ஸஸ் ஆகும்போதுன்னு அர்த்தம். 10 ரூபா செலவு பண்ணி ஆச்சுங்களா, செலவு பண்ணி ஒரு நல்லதை செய்ய போகிறோம். ஒரு வீடு வாங்கினா மேடம் செலவு பண்ணி தானே வீடு வாங்க முடியும், ஒரு கல்யாணம் பண்ணால் செலவு பண்ணி தானே கல்யாணம் பண்ண முடியும். சரிங்களா. அந்த மாதிரி ஒரு வெளிநாடே போகிறோம்னு வச்சிங்களேன், அப்போது நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி தானே விசா எடுத்து தான் நம்ம போக முடியும். அந்த மாதிரி நல்ல செலவுகள் நீங்கள் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தோம்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு 7ஆம் பார்வையும். அப்போ குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் நடக்கும். குடும்பத்தில் சில சங்கடஞ்சலிப்புகள் இருந்தால் சரியாயிடும். அப்புறம் கொஞ்சம் கலஸ்தர ஸ்தானத்தில் பார்த்துட்டு போனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் பொறுமையாக போகணும். சரிங்களா. எது எடுத்தாலும்
சரி பட்டுன்னு செய்யலாமா, வேண்டாம், நீங்கள் பொறுமைசாலி தான், இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது நாமளும் மனுஷன் தானே, ஏதோ வாய் விட்டு ஒன்று சொன்னோம்னா அது பெரிய ரகலையாயிரும். அதனால் எதுவுமே கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் அது ஈஸியாக நீங்கள் பிரச்சனை சால்வ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? குடும்பத்திற்கு தேவையான சுப செலவுகள் பண்ணுற நேரம் இருக்கிறதுனால யோசிக்காமல், அதாவது கூட பிறந்தவங்களோ இல்லை நமக்கோ இல்லை நம்ம வாரிசுகளுக்கோ ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு படிப்புக்காக செலவு பண்ணுறது, காலேஜுக்காக செலவு பண்ணுறது, அப்புறம் ஒரு திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, பழசை புதுசாக்கலாம், மேலே ஒரு ரூம் போடலாம், இல்லை பழசை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுங்கள். பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து இதெல்லாமே நல்ல செலவுகள் நீங்கள் பண்ணினீங்கன்னா மாற்றங்கள் வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எப்படியுமே செலவுகள் வந்துட்டு தான் இருக்கும், மாற்றமே இல்லை. அப்போது அந்த செலவை சுப செலவாக நம்ம மாற்றிக்கணும். அப்போ 4ஆம் இடத்தை பார்த்துட்டார். வண்டி வாகன யோகம் நமக்கு மட்டும் ஒன்றும் முடிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஆசை, ஒரு நல்ல வண்டி வாங்கணும், நல்ல ஒரு கார் வாங்கணும், ஏற்கனவே வாங்கணும், எல்லாம் வாங்கி தான் எல்லாம் போச்சு. 4 வண்டி வச்சுருந்தேன், எல்லாமே போச்சு. வண்டிலேயும் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி எல்லாம் போச்சு. அந்த கதையெல்லாம் முடிஞ்சது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று உருவாக்குவீங்க. ஒரு வண்டியே வச்சுருந்தாலும் அடிக்கடி ரிப்பேர் ஆகும், செலவாக வருது, எத்தனை தான் பண்ணுறதுங்கிற அளவுக்கு வெறுப்பாக இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் சரிப்படுத்தக்கூடியது மட்டும் கிடையாது, புதுசாக வாங்க வேண்டிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வருடம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து, அதாவது 2027 ஜூன் வரைக்குமே ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? இதில் பார்த்தோம்னா சனி பகவானை உங்களுக்கு அர்த்தாஷ்டமி சனி இருக்கிறதுனால சனி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி கோயில் எங்கே உங்கள் பக்கத்தில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. சரிங்களா? பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால, அதாவது முன்னோர்களை வணங்கிட்டு வாங்க. இது இந்த ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சில விஷயங்கள் எப்போவுமே பிரபஞ்சம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது, ஆனால் அதை அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கணும். சரிங்களா? இந்த உலகத்தில் என்ன இல்லை, அதாவது வீடு வாசல் சொந்த பந்தம் எல்லாமே இருக்குது, ஆனால் நாம் பார்த்தோம்னா அவங்களோட இணைஞ்சிருக்கிற அளவுக்கோ, இல்லை நாம் ஒரு சொந்த வீடு வாசல் வாங்கக்கூடிய அளவுக்கோ, இல்லை நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிற அளவுக்கோ அந்த பாக்கியம் இருந்தால் தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். இல்லைங்களா? சிலர் பார்த்தோம்னா ஒரு நல்ல நட்பாக நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா நெருங்கி வர நேரத்தில் பார்த்தோம்னா போகம் மாதிரி வெடித்து பிரிஞ்சு போயிடுச்சு, அது நடக்காமல் ஆயிடுச்சு. சிலர்லாம் கல்யாணம் பண்ணியே குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் 6 மாதத்துலேயே பிரச்சனை வந்துருச்சுங்க. எல்லாம் பார்த்து தான் பண்ணணும். இதெல்லாம் என்ன எதனால் அப்படின்னா, அந்த பாக்கிய ஸ்தானங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் சாதகமாக இருக்கணும். இப்போ உங்கள் ஜாதகத்திலே பார்த்துட்டா கூட தனுசு ராசிக்கு இப்போ நான் இந்த கோச்சார் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிரக பாலன்கள் நம்ம பிறக்கும்போது அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்குது, அப்போது நமக்கு எந்த மாதிரி ஸ்தான பலத்தை அப்படின்னா எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம், ஒரு திருமணம் எந்த ராசிக்காரர் பண்ணலாம், கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எந்த வீடு எந்த வாசல் நமக்கு சாதகமான வாசல், எந்த திசை சாதகமானது, இது நம்ம சொந்த தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாது, அரசாங்க தொழில் வாய்ப்புகள் இருக்க, எல்லாமே பிறப்பு ஜனநாயகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சாதகமான நேரத்தில் நீங்கள் எப்படி போனாலும் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சில பாதகமான நேரத்தில் நீங்கள் இப்படி தான் கரெக்டாக அக்யூரேட்டாக இருந்தால் கூட நம்மளால் பிரச்சனை தேடி வரும். சரிங்களா? கூட இருந்தால் குளிச்சு பாரு வச்சுருப்பாங்க. யாரை நம்ம அதிகமாக நேசிச்சுமா அன்பு வச்சுமா அவங்களாலே நம்ம ஏமாற்றப்பட்டு அப்படியே ஒரு நம்மளை பொம்மையாக்கி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்படி எல்லாமே நம்மளுடைய ஜாதக ரீதியில் சாதக பாதகங்களை ஜனன ஜாதகத்தை தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிற காரணத்தினால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. சரிங்களா? இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, ஃபோன் மூலியத்தில் கூட ஜாதகம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதில் நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகங்களையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு, அதாவது எது எப்படி செய்யலாம், நம்ம நேரம் எப்படி இருக்குதுங்கிற ஒரு மன பொலிவோட மன தைரியத்தோடு செயல்படுங்க. தனுசு ராசிக்காரர் உண்மையிலேயே அன்பானவர்கள். நீங்கள் யாரையும் ஏமாற்றிருக்க மாட்டீங்க, உங்களை தான் பல பேர் ஏமாற்றிருப்பாங்க. ஆனால் ஏமாத்தினாலும் பெருசாக எடுக்க மாட்டீங்க, கடவுள் இருக்கிறாருன்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நல்லது நடக்கும். குரு பயிற்சி சாதகம் அற்புதம். இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் மன மகிழ்ச்சியும் அற்புதமாக இருக்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.